தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, எங்களுடைய சுயம் சாம்பலாய் மாறட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனை எங்களுக்காக எங்களுடைய பாடுகளுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எங்களுக்காக உயிரை தந்தவரே அப்பா, உம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய சுயம் சாம்பலாகட்டும். ரீபாலா கரதுரனா தரநாமா நாமா ரதுரநாமா ரபா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரிடத்தில் சில நிமிடங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்றவரே. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்றவரே. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றவரே. அதற்காகவே உயிரோடு எழுந்தவரே, பாடுகள் அடைந்து மரித்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே நீங்க. எல்லாரும் பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களை கழுவும், உம்முடைய தூய இரத்தத்தினாலே எங்களை கழுவும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரைங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரைங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே. தாகத்தோடு கேட்போமா? வாஞ்சையோடு. கழுவும் திருரத்தத்தாலே கரைங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரைங்க இருதயத்தை. தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, நீர் சிலுவையிலே எங்களுக்காக அடிக்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வண்ணமாய் இந்த புனித வெள்ளி அன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அது இப்பொழுதே வந்திருக்கிறது சொன்னபடி ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் நம்முடைய இருக்கையில் அமர்வோம். தேவன் மனுவுரு கொண்டு வந்ததே ஒரு விந்தை. விந்தை என்றால் ஆச்சரியம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படி அவர் நம்மை போல மானுட சாயலாய் மாறினார். தேவகுமாரனாக அவர் அவதரித்தார். எல்லோரும் உலகத்திலே பிறப்பது நமக்கெல்லாம் ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவளாக வாழ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய குறிக்கோள் என்ன? அவர் பிறக்கும் போதே அவருடைய தாய் மரியாளிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும். பிறக்கும் போதே மரிப்பதற்காக, பாடுகள் அடைந்து மரிப்பதற்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தவராய் அவதரித்தார். அதுதான் அவருடைய குறிக்கோள். என்ன? என்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக நான் பாடுபடட்டும், நான் மரித்து போகட்டும் என்றுதான் அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதுதான் விந்தை. நமக்காக அவர் உயிரை கொடுத்தாரே, அதுதான் விந்தை. அந்த விந்தையை எண்ணி நாம் கர்த்தரை துதிப்போம். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விந்தை கிறிஸ்தேசுராஜா சொல்லுங்க. உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நீரே எங்கள் மேன்மை, உம்முடைய சிலுவையே எங்கள் உயர்வு. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இரண்டு ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் என்ன இருந்தாலும் அவருடைய சிலுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பெருமைகள் யாவும் அற்பமாகுமே. இரண்டு ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சிலுவையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்
கல்வாரி சிலுவையினால் நமக்கு உரியவைகளாய் மாறினதே. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவநதியா. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவநதியா. துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாயினே, தூய்மை அடைந்து மேன்மையாயினே. இந்த கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சிந்துதோ துயரோடன்பு, சென்னி வீழா கை காணின்று சிந்துதோ துயரோடன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே, எந்நாளிலுமே எங்கும் காணே. இந்த கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். சிறு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து பின்பாக செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஒருவேளை நாம் பார்க்கிற படங்களில் எல்லாம் அவரை குறித்து வரைந்திருக்கிற சிலுவை காட்சியில் எல்லாம் அவர் ஏதோ ஒரு துணியோடு இருப்பதை கூட நாம் பார்க்கலாம். ஆனால் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் இழந்தவராய் நிர்வாணமாய் அவர் நமக்காக பாடுகள் பட்டார். ஏன்? நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ஏன் அவர் நமக்காக இத்தனை பாடுகளை சுமந்தார்? ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். எப்படியாவது உங்களையும் என்னையும் நரகத்திலிருந்து மீட்டு பரலோகத்தில் அவரோடு கொண்டு போய் சேர்க்கும்படியாக. அதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? நாம் என்ன கொடுக்க முடியும்? பொன்னையோ பொருளையோ என்ன கொடுத்தாலும் அந்த அன்புக்கு நம்மால் ஈடு செலுத்த முடியுமா? எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய இருதயம், நொறுங்குண்ட இருதயம். கர்த்தர் அவர் புறக்கணிப்பதில்லை. பாடுவோமா? இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்தேடுவே, இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்தேடுவே. எந்த ஆறும் பொருளிலாகும், எந்த ஆறும் பொருளிலாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும்,
எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. இந்த உலகத்திலே நல்ல கரங்களை தட்டி சிலுவை நாதர் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் அநேக செல்வங்களை சேர்க்கலாம், எவ்வளவோ சொத்துக்களை சேர்க்கலாம். ஒரு பெரிய செல்வந்தர் கடந்த நாட்களிலே மரித்து போனார். அவருக்கு இருக்கிற சொத்துக்கள் இந்த திருப்பூரிலே பல பகுதிகளிலே அவருக்கு சொத்துகள் உண்டு. பல இடங்களிலே அவர் வீட்டு மனைகளை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். அவ்வளவு சொத்துக்கள், இன்னும் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அவரோ மரித்து போனார். அந்த சொத்துக்கள் எல்லாம் யாருடையதாகும்? ஒருவேளை பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு, அதன் பிறகு அதுவும் அந்த பிள்ளைகள் அதை காப்பாற்றினால்தான் உண்டு. எது இன்று ஒருவருடையதோ அது நாளை மற்றொருவர் உடையதாகும். யாரோ ஒரு நாள் வைத்திருந்ததை தான் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் புதுசாக உருவாக்கி ஒன்றை கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் வைத்திருந்த இடத்தில், யாரோ ஒருவர் அனுபவித்த நிலத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லாம் தற்காலிகமானது. அப்படித்தான் சில பேர் எத்தனை டிகிரி படிச்சிருக்காங்கன்னே போட முடியாது, அப்படியே எழுத்து பின்னால் போயிட்டே இருக்கும். அது எவ்வளவு போனாலும் சரி, திரண்ட ஆஸ்தி இருக்கலாம், உயர்ந்த கல்வி இருக்கலாம், சிலருக்கு செல்வாக்கு, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் நடந்துடும், அப்படி பெரிய செல்வாக்கோடு இருக்கலாம். ஆனால் எவ்வளவு ஆஸ்தி, கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் சிலுவைக்கு முன்னால் அதெல்லாம் வேஸ்ட். அதை உணர்ந்த பவுல் தான் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எண்ணுகிறீங்களா? ஏன் தெரியுமா? நமக்கு லாபமாக இருப்பவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் அருளுகிற நித்திய ஜீவன் நித்தியமாய் என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அதை உணர்ந்த பக்தன் தான் இப்படியாக எழுதுகிறார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை மாறிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில். அங்குதான் ஆறுதல். உலகத்தில் எங்க போனாலும் ஆறுதல் கிடைக்காது. ஒருவேளை ஆறுதல் கிடைத்தாலும் அது தற்காலிகமானதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலில் கிடைக்கிற ஆறுதலோ அது நிரந்தரமானது. பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை மாறிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை மாறிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனீசரின் அருகில், ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை.
பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. இளைப்படையாது மேலோயில் இளைப்படையாது மேலோயில் ஏகுவேன் பறந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மை போல அவர் மனிதனானதற்கு காரணம் நமக்கு பசி எப்படி இருக்கிறது என்றால் அவருக்கு தெரியும். வலி என்றால், வேதனை என்றால், எல்லோரும் நம்மை புறக்கணித்து தள்ளிவிட்டு நம்மை தனிமையாய் விடுவது என்னவென்றால் தனிமையின் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை மரணம் அவருடைய உள்ளத்தில் நினைவுக்கு வருகிறது. ஜெபிக்கிறார், 3 முறை ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நாம் விரும்புகிறோம். நிறைய வேதனைகளுக்கு பாடுகளுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நம்மை அப்படியே பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் வேண்டுகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஏன் அப்படி ஜெபித்தார்? ஒருவேளை எப்படிப்பட்ட மரணத்திற்கு ஊடாக அவர் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அவர் முற்றும் அறிந்திருந்தார். ஒருவேளை நாமும் கூட ஆண்டவரே என்று சொல்லி பல காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் கடைசியில் வலது கரத்தை உயர்த்தி, ஆகிலும் எங்கள் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுள். அதுவே மிகச்சிறந்த ஜெபமாக இருக்கு. லெட் தை வில் பி டன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, பாடுவோமா? எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எத்தனை பேர் என்னோட சொல்ல முடியும்? அவனியில் வியாகுலம், இந்த உலகத்திலே பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அலை மிக மோதிடும் அந்நாள், ஒருவேளை வாழ்க்கையிலே அலைகள் வந்து மோதுகிற நாளிலும் கூட அவர் ஆறுதல் அளிப்பாரே. பாடுவோமா? ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடுவோம். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே, இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே, இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தா, அவரையே நான் அண்டிக் கொண்டா. அவனியில் வியாகுலம் வந்தா, அவரையே நான் அண்டிக் கொண்டா. அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே.
கிருபையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய ஆத்துமனீசரின் அருகில், ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திடை பாரிடுவேன். அடுத்தடியில் பாடுகிறோம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு. இன்பம் சுரந்திடும் திருமொழி. ஆண்டவருடைய வார்த்தை இன்பம் சுரக்க செய்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், எத்தனையோ பேர் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் எங்களுடைய துக்கம் எங்களை அழித்திருக்கும். அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன்? அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நமக்கும் கூட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் வேதம் இருக்கிறது பாருங்க, அதில் உள்ள ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு வார்த்தை போதும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேனா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனீசரின் அருகில், ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய அன்பை நினைத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த சிலுவை மாத்திரம் இல்லை என்றால், சிலுவை என்பது கொடுமையான ஒரு கொலை கருவி. அந்த கொலை கருவியை புனித சின்னமாய் மாற்றிய புனிதரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நூற்றாண்டு வரை மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒருவர் சொன்னார், மூளையில் இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் விஞ்ஞானிகள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவென்றால், மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. There is life in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். இதற்கு 3500 வருடங்களுக்கு முன்பாகவே லேவியராகமம் 17:11 ஆண்டவர் எழுதி வைத்தார். என்ன எழுதி வைத்தார்? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். அது சாதாரண இரத்தம் அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஒரு மனிதனுடைய இரத்தத்திற்கே அவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஒருவன் சிந்திவிட்டால் நிச்சயம் அவன் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்கு போய் ஓடினாலும் ஒளிந்தாலும் ஆபேலுடைய இரத்தம் கூப்பிட்டது பாருங்கள். அப்படித்தான் அந்த இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏன்? அதில் தான் உயிர் இருக்கிறது. அப்படி என்றால் தேவகுமாரனாக இயேசுவின் இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும்படியாக. அதை தியானித்து நாம் பாடுவோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. என்னுடைய பாவங்கள் யாவையும் கழுவி எத்தனை பேர் பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவினதே, பாவியாகிய என்னை பரிசுத்தமாய் மாற்றினதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதியாய் இருந்த எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் என்னை பிரவேசிக்க வைத்த தைரியம் தந்த இரத்தமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தூரமான புறஜாதி எனக்கு
சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. கரங்களை உயர். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்படியே எழுந்து நின்று, மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை துக்கங்களை சுமந்து கொண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே. தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேர எங்களுக்கு கிருபை அளித்தவரே, கல்வாரி நாயகனே, எங்கள் பிரதான ஆசாரியரை எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல அந்நிய பாஷையிலே ரூபா தரனா கல தூரினி தரன மன மர தூரினி ஷப ரபா தரன மன மர கல பல பரபா. எங்கள் பிரதான ஆசாரியரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தீபா லாபா ராதுரன மன கர தூரலி பரபா தரன மனமா நல்ல வாய்களை திறந்து இது போன்ற வாய்ப்பு எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு கூடி ஆராதிக்கும்படியான வாய்ப்பு கிடைக்கவில்லையே. ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. உங்களால் முடிந்த மட்டும் முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. நல்ல வாய்களை திறந்து தீரலா ஷபா ரபா தரனா கரபா தூரணி மன மர தூரலபா ரபா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே வாழ்நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க உணர்ந்து உணர்ந்து என் மீது உங்கள் மீது அன்பு கூர்ந்து சிலுவையிலே நமக்காய் இரத்தம் சிந்தி கழுவினார் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கு
உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதிப்போ அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சியையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் சொல்லுவோம் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க, என்னை கழுவினி குற்றம் உணர்ந்து உணர்ந்து என்னை கழுவினி குற்றம் நீங்க, கழுவினி குற்றம் நீங்க. வழுவாதபடி அவர் நம்மை காக்க வல்லவர். வேதம் சொல்லுகிறது, வழுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அப்படி என்றால் மாசு அற்றவர்களா என்றால் கரைப்படாதபடி. அநேக பேர் ஓட்டத்தை துவங்குகிறார்கள், ஆனால் முடிவிலோ கரைபட்டு போகக்கூடிய சூழ்நிலை. எத்தனையோ ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் எழும்பினார்கள் தாவீதிற்கு பிறகு, மேன்மையாய் அரசாண்டார்கள். ஆனால் அவர்கள் பலப்பட்ட போது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 16 வயதில் அரசான உசியா 52 வருடம் அவன் அரசாண்டான். எவ்வளவோ மேன்மையான காரியங்களை செய்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்கும்படி செய்தார். அவன் மேன்மேலும் பலப்பட்டான். ஆனால் அவன் பலப்பட்ட போது, மிகவும் பலப்பட்ட போது, அரண்மனைகளை கட்டினான், கோபுரங்களை கட்டினான், நகரங்களை கட்டினான், வெள்ளாண்மை பிரினாயிருந்தான். எல்லாம் செய்து அவன் பலப்பட்ட போது லட்சக்கணக்கான சேவகர்கள் இருந்தார்கள். பலப்பட்ட போது அவன் இருதயம் மேட்டிமடைய அடைந்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்து ஆசாரியர்களுக்கு பதிலாக நானே தூபங்காட்டுவேன் என்று துணிகரம் கொண்டான். அவனுடைய நெற்றியில் அந்த நேரமே குஷ்டரோகம் உண்டாகி அவன் ஒரு குஷ்டரோகியாகவே அவன் மரித்து போனான். அப்படியல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கரைபடாத மகனாக, கரைபடாத மகளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? எல்லாரும் அப்படித்தானே? வலது கரத்தை உயர்த்தி ஓரி பலாக்கரதூர் இந்த புனித வெள்ளி அன்று கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்த இந்த நேரத்தில் தியானித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நாமும் வலது கரத்தை உயர்த்தி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஷரகலதூர் நீ மனா, இதோ அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தமுள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். அதை உணர்ந்து இந்த அடியை நாம் பாடுவோம்.
இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்திதினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகளாக நிறுத்திதினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகனாக நிறுத்திதினம் கரைபடாத மகளாக நிறுத்திதினம் பார்க்கின்றே வல்லமையும். எஸ் glory. ஓ தகப்பனே, we give you all the glory, O God. வல்லமையும் மகிமையும் தகப்பனே, கரைபடாத மகனாக நிறுத்திதினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகளாக நிறுத்திதினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகனாக நிறுத்திதினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகளாக நிறுத்திதினம் பார்க்கின்றீ. வல்லமையும் மகிமையும் மகிமையும் மாட்சிமையும் தகப்பனே, ரெண்டு கரங்களை உயர்த்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே, பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தாரே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. நல்லா கை அசைச்சு ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. நல்ல முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கரங்களை தட்டி ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலை நின்று உம்முடைய ராஜ்யத்தில் பங்கடைய இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்முடைய பிபிஎஸ் வருகிற 1ஆம் தேதி நடைபெறும். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் புத்தகம் எடுத்துக்கோங்க. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சத்தமாக வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையை குறித்து என்ன சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டா. உலகம் முழுவதும் இன்றைக்கு என்ன கொண்டாடப்படுகிற ஒரு என்ன ஸ்தோத்திரம் இந்த சிலுவையின் காட்சி. இன்றைக்கி அநேகர் என்ன துக்க வஸ்திரங்கள் தரித்து, அநேகர் என்ன சோகத்தோடு, அது என்னச்சுன்னா ரொம்ப என்னச்சுன்னா நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி என்னச்சுன்னா அவர்கள் என்னச்சுன்னா ஆண்டரை ஆராதிப்பாங்க. நானும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நான் என்னுடைய குடும்பம் ஆர்சி குடும்பம், அதுக்கடுத்து நாங்கள் சிஎஸ்சி வந்தோம். எனக்கெல்லாம் எங்களுக்கு சோறே கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அன்றைக்கி என்னச்சுன்னா போய் குருசெடி அப்படின்னு சொல்லுவாங்க, மலையில் இருக்கும், மலையில் என்னச்சுன்னா ஏறி அந்த குருசெடிக்கு போய் அங்கே போய் என்னச்சுன்னா அந்த ஆராதனில் மாசில் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா கஞ்சி காய்ச்சி வச்சுருப்பாங்க. என்ன வச்சு கொஞ்சம் பயிரெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த கஞ்சி தான் குடிக்கணும் அன்றைக்கி. ஆனால் பசியோடு என்னச்சு இந்த மலையில் ஏற வைப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா நல்லப்பா, எங்கள் அப்பா அது அங்கே போகும்பொழுது என்னச்சுன்னா எங்களை போண்டா வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா இல்லாட்டி எங்கள் அப்பா சுமக்கணும், 2 தோளில் என்னச்சுன்னா வச்சு சுமந்துட்டு போகணும். அதனால் எங்கள் அப்பா போகும்பொழுது என்னச்சுவார், அம்மாட்ட மட்டும் சொல்லிடுறாடா அப்படின்னு எனக்கு போண்டா வாங்கி கொடுத்துருவார். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் இப்படி என்னச்சுன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு என்னச்சுன்னா அந்த கலாச்சாரத்தில் தான் நம்ம எல்லாம் வளர்ந்து வந்தோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட காரியம். ஆனால் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். இந்த சிலுவை நமக்கு எத்தனையோ நன்மை கொடுத்துருக்கு, எத்தனையோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. ஆண்டருக்கு மகிமை உண்டா. நமக்கு ஒரு நல்ல சர்ச்சை கொடுத்தாரு ஆண்டவர். இந்த சர்ச்சில் என்னச்சுன்னா ஒரு சிலுவை இங்கே இருக்குது பின்னால். அதை சில நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட் பண்ணுவாங்க, தோத்துறோம், அதை பற்றி நம்ம வருத்தப்படுதில்லை. ஆனால் இந்த சபையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்த அன்னைக்கு, இந்த சபைக்குள்ளே வந்த அன்னைக்கு நம்மளை சுற்றி என்னச்சுன்னா ரைடு. ஆனால் அன்னைக்கு இந்த சிலுவையை பார்த்தா நம்ம விட்டுட்டாங்க. வெளியில் மேலே ஒரு சிலுவை இருக்குது பாருங்கள், சர்ச்சா அப்படின்னு விட்டுட்டாங்க. இல்லைன்னா யுத்ரா மாதிரி இங்கேயும் நமக்கு காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை பார்த்து தான் நம்ம விட்டாங்க. அப்போ சிலுவை நமக்கு ஒரு அடையாளம் தான். ஆண்டவர் சொன்னார், இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு. அதனால் நம்ம என்னச்சுன்னா எல்லோரும் போய் சிலுவை போட்டுக்கலாமா? பெண்களுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தாலியில் ஒரு சிலுவை இருக்கும், ஆண்கள் போடுகிற செயினில் மைனர் செயினில் என்னச்சுன்னா ஒரு என்னச்சுன்னா சிலுவை தொங்கும், கீ செயின் அதில் ஒரு இருக்கும். இதில் போடுறதுனால நம்ம தப்புன்னு சொல்லலை இது. ஆனால் இது ஒரு நம்ம என்னச்சுன்னா ஒரு விக்கிரகமாக நம்ம வச்சிடக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது, ஒரு விக்கிரகமாக கொண்டு வந்துடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்னச்சுன்னா உலகம் முழுவதும் இதற்கு அவர் துக்கம் கொண்டார். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கி துக்கத்தை கொண்டாடுதில்லை, இதற்கு பேரே குட் ஃப்ரைடே தான். அல்லேலூயா. நல்ல வெள்ளி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஏன் நல்ல வெள்ளி? இன்றைக்கி அந்த சிலுவை குறித்து என்னச்சுன்னா அதை குறித்து இன்றைக்கி மேன்மை என்ன என்பதை குறித்து தான், அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு கூட என்னச்சுன்னா சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சிலுவையை குறித்து என்னச்சுன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 3 இடத்துல என்னச்சுன்னா அதை மெசேஜ் பண்ணுகிறான். இதே என்னச்சுன்னா அந்த கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்க 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. 2:20 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்றேன், அறையப்பட்டேன், ஆயினும் நான் என்ன செய்றேன், பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று என்ன அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போ அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அடுத்து இன்னும் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5:24 ஆண்டவர், கிறிஸ்துவுடையவர்கள், இயேசுவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்தார்கள், சிலுவையில். அதை நம்ம என்னச்சுன்னா கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆசைகளும் இச்சைகளையும் என்னச்சுன்னா சிலுவையில் என்னச்சுன்னா அறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அடுத்து நீங்கள் 6:14 வாசித்த பாருங்க. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உலகத்திற்கு சிலுவை என்னச்சுன்னா அறையுண்டேன் என்று சொல்லுகிறான். பாருங்க கீழே பாருங்க, அதனுடைய கீழே பாருங்க, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் சிலுவையில், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், என் மாமிசமும் அது இச்சையான சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது, உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னான். அப்படி சொல்லப்பட்டவனுக்கு வருகிற பலன் என்ன? அந்த 6:15 வாசிக்கும் பொழுது, நான் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லுகிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை,
புது சிருஷ்டியே காரியம். அதான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளை என்னச்சுன்னா ஒளிந்து போயின, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அது மட்டுமல்ல, அப்படி அறையப்பட்டது நிமித்தம், ஒப்பு கொடுக்கப்பட்டது நிமித்தம் நான் புது சிருஷ்டியாய் மாறுவது மட்டுமல்ல, அந்த 6:16 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லுகிறான். 6:16 வாசிக்கும் பொழுது அவன், இந்த பிரபஞ்சத்தின் நடத்தி வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் சமாதானமும் இரக்கமும் இந்த சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சமாதானம் இருக்கிறது, இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். 17 வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுனுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் என்ன செய்தேன், தரித்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவையை குறித்து சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா, பைத்தியமா இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கிறதா, தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சிலுவை நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, சிலுவை நமக்கு கிடைத்த மேன்மை என்ன, சிலுவை நமக்கு கிடைத்த நன்மை என்ன, சிலுவையினால் நமக்கு கிடைத்த என்ன ஸ்தோத்திரம், விடுதலை என்ன என்பதை குறித்து இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அமிஸ்தோ, முதலாவது வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிகளுக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன செய்தார், சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்தோம், குணமானோ என்று சொல்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிலுவையில் இயேசு என்ன ஸ்தோத்திரம் மரித்ததின் நிமித்தமாக நமக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன, சிலுவையில் இயேசு மரித்ததின் நிமித்தம் நமக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம், பாவத்திலிருந்த ஒரு விடுதலையை கர்த்தர் மனுக்குலத்திற்கு கொடுத்தார். ஆமென். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் நமக்கு தந்தார். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3:18 வாசிக்க, ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அமைஸ்தோத்திர, நீதி உள்ளவராய், அக்கிரமக்காராய் அல்ல, பாவியாய் அல்ல, நீதி உள்ள தேவன் பாவங்களின் நிமித்தம். யாருடைய பாவம்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப இயேசு எதற்காக அந்த பாவமானா, எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டா? வேதம் சொல்ல, அவர் செய்த பாவத்திற்கல்ல, அவர் செய்த அக்கிரமத்திற்கல்ல, நீங்களும் நானும் செய்த பாவத்தின் விளைவாக, அந்த அக்கிரமத்தின் விளைவாக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 8ஆம் வசனம் பாருங்க, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுடைய தேசத்தில் அறுப்புண்டு போனோம், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், என் பாவத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய இணைச்சன ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் இணைச்சன ஸ்தோத்திரம், என் மீறுதல் நிமித்தமாக அவர் இந்த காயத்தையும் இந்த சிலுவையும் இணைச்சன சுமந்தார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதற்காக? அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் என்ன ஸ்தோத்திரம், நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்.
அதான் யோவான் 1:29 வாசிக்கும் பொழுது யோவான் ஞானஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்த சொல்லுகிறான், இத உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பற்றி சொன்னார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் புத்தகம் 1:14 பார்க்கும் பொழுது, கொலோசியர் 1:14 வாசிக்கிறது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்திலையும் அக்கிரமத்திலும் கடந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார், சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மரித்ததின் நிமித்தமாக அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதான் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:15 வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று 1 யோவான் புத்தகம் 1:7 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது சுத்திகரிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். வேற எந்த ஸ்தோத்திரம் பிரபலமா இருக்கிற சோப்புகள் அது நம்ம சுத்திகரிக்க முடியுமா? இல்ல. ஸ்தோத்திரம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவது ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுகப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் இந்த தேவனுடைய ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் அனுசரிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம், ஒருவேளை கலாச்சாரம் என்று சொல்லலாம், இல்ல ஒரு ட்ரெடிஷன் என்று சொல்லலாம். இன்றைக்கு சிலர் அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், யாராவது இன்னும் விட முடியாத பாவத்தில் இருந்தால், உங்கள் பாவத்திற்கு பரிகாரியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் பாவியாய் இருக்கிற வாழ்க்கை சுத்தமாக்கும், உன் இரத்தத்தில் என்னை கழுகும், உன் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டால், இந்த நேரத்திலேயே உங்கள் பாவத்தில் உங்களை விடுவிக்க இயேசு வல்லமையுள்ள தெய்வம். கரங்களை வைத்து தலையில சொல்லுவோம். எபேசியர் புத்தகம் 1:7 இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தமாக்கிறது. கல்வாரி சிலுவையிலே வடிகிற அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களையும் என்னையும் பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்ற வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் செய்த புண்ணியங்களோ, நாம் செய்கிற புண்ணிய யாத்திரைகளோ, இல்லை என்ன ஸ்தோத்திரம் எந்த பிரபலமான கூட்டங்களை போய் பங்கெடுப்பதோ நம்மை மாற்ற முடியாது. நம்முடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே நம்மை சுத்தமாக்க முடியும். அதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறானோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை இயேசு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த இயேசுவை உண்மையாய் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டார், உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையே இயேசு தர முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே உங்க இரத்தத்தினால ஒரு விசை கூட என்னை கழுகி சுத்தமாக்கும். ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து அன்று உள்ளாங்கால் வரையும் என் சிந்தை பரிசுத்தம் அடையட்டும், என் பார்வைகள் பரிசுத்தம் அடையட்டும், நான் கேட்கிற செவிகள் பரிசுத்தம் அடையட்டும், நான் பேசுகிற ஆண்டவரே வார்த்தைகள் பரிசுத்தம் அடையட்டும், என் ஆண்டவரே நாவுகள் பரிசுத்தம் அடையட்டும், என் இருதயம் பரிசுத்தம் அடையட்டும், என் கரங்கள் செய்கிற செயல்கள் பரிசுத்தம் அடையட்டும், என் கால்கள் பரிசுத்தம் அடையட்டும். ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குவீராக, நீதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக, சுத்தமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளையாக நீர் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
உற்சாகம் அல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஏதோ ஒரு என்ன சடங்காச்சாரத்தை ஆசரிப்பதற்கு அல்ல, இன்றைக்கு மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்டு இன்னும் நீதிமானாவதற்காக, ஸ்தோத்திரம், இன்னும் சுத்தவானாய் மாறுவதற்காக, இன்னும் ஆண்டவருக்கு உகந்தலாய் மாறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற நாளே இந்த நாள். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நமக்கு இந்த சிலுவையில் கிடைக்கிற நன்மை என்ன? பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டு நமக்கு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13 வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாபம் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் விட முடியாது. அநேக குடும்பங்களில் சாப கட்டுகள், அதிலிருந்து என்ன உலகத்தில் யாரும் விடுவிக்க முடியாது, எந்த வல்லமை விடுவிக்க முடியாது, எந்த மாந்திரிக விடுவிக்க முடியாது, எந்த என்ன ஸ்தோத்திரம் மந்திரவாதி விடுவிக்க முடியாது. சாபத்திலிருந்து விடுவிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு அந்த விடுதலையை தர முடியும். இயேசு என்ன சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். சாபம் ஸ்தோத்திரம் மனிதனுடைய வீழ்ச்சி, பாவத்தினால் வந்ததுதான் சாபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாபம் என்பது என்ன? ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியா புத்தகத்தை வாசித்து பார்த்தால், எடுக்க வேண்டாம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய மகிமையை விட்டு துரத்தப்பட்ட பின்பாக அவர்களுக்குள்ளே வந்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம், தாங்கள் மீறுதல் நிமித்தமாக பாவம் வந்தது. பாவத்தின் விளை என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். தேவன் குறிக்கப்பட்ட இடத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். அந்த ஏதனை விட்டு துரத்தப்பட்டு உள்ளே வர முடியாது இருந்தது. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திரம், நீ வேதனைப்பட்டு கற்ப வேதனைப்பட்டு நீ பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இது சாபம். அன்றைக்கு என்ன மனுஷனுடைய மீறுதல் நிமித்தம் வந்தது. மனுஷனுக்கு என்ன ஆண்டவர் சொன்னா? சாபம் என்ன? நீ செய்த பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியா நிமித்தம் வந்தது என்ன? நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து என்ன பாடுபடுவாய், ஆனாலும் பலன் உனக்கு சரியாய் கிடைக்காது. அது முள்ளும் என்ன குறுக்குமாய் அது வெளிப்படும் என்று சொன்னா. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்த என்ன கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிட முடியவில்லை. வாழ்க்கையில பல சாபங்கள், குடும்பத்திலே சாபம், பிள்ளைகள் வாழ்க்கையிலே சாபம், ஸ்தோத்திரம், நன்மைகள் வராதபடி சாப கட்டுகள். இன்றைக்கு இந்த கட்டுகளை ஸ்தோத்திரம் நீக்க இயேசு வல்லமையுள்ள தெய்வம். எதனால் சாபம் வருகிறது? யாரு சாபத்திற்குள் ஆகிறார்கள்? சில வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சாபத்திற்குள்ளான யார்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு மாமிசத்திற்குரியவர்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியை. ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள், ஸ்தோத்திரம், உம்முடைய சீஷர்கள் அவர்கள் என்ன கை கழுகாமல் என்ன செய்தார்கள்? சாப்பிடுகிறார்கள். இயேசு சொன்னா ஸ்தோத்திரம், உடனே என்ன ஐயா தப்பு அப்படின்னு சொன்னார். இல்ல, நீ கழுகப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ சுத்தமாக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை நல்லா கவனிக்கணும். மாமிசத்துக்குரிய கிரியை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் சாபத்திற்குள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாமிசத்தை குறித்து ஒரு நாளும் மேன்மை பாராட்டக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நான் மாமிசத்தை குறித்து மேன்மை பாராட்டினா அதிகமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னான். ஜாதி பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை, ஏரியா பெருமை, ஸ்தோத்திரம், நான் எந்த ஊருக்காரன் தெரியுமா, அந்த பெருமை, இதெல்லாம் இருந்தா நீ மாமிசத்துக்குரியவர்கள், ஸ்தோத்திரம், நீங்கள் அளித்த சாபத்துக்குரியவர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அதை விட்டு வெளியே வர வேண்டும். அதை விட்டு நம்ம என்ன ஸ்தோத்திரம், அந்த சாப கட்டி நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சாபம் எதனா வருகிறது? உபாகமம் 7:26 பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை நீ சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடுவாய், அது சாபத்துக்குள்ளானது என்று சொன்னார். தேவன் வெறுக்கிற காரியம், தேவன் அருவருக்கிற காரியத்தை எந்த ஒரு மனிதன் வீட்டுக்குள் கொண்டு வருகிறானோ அது சாபம். அல்லேலூயா.
அதுக்கு விலகணும். அது என்ன அப்படிங்கிற சொல்லி அங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நீங்க பாருங்க, சாபம் என்பது என்ன? 11 உபாகமம் 11 அதிகாரம் 28 வசனத்தை பாருங்க. 11:28. எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். தேவனை விட்டு வழியை விட்டு அறிந்து அதை பின்பற்றாம விட்டுட்டு வேற போய் கை ரேகை பார்க்குது, காலு ரேகை பார்க்குது, நேரம் பார்க்குது, இதெல்லாம் பார்த்தா சாபம். வரலையே? அல்லேலூயா. சாபம் எப்படி வருது? ஆண்டவர் சொல்லுகிற என் வழியை விட்டு, நான் விதித்திருக்கிற நீதிகளை விட்டு, நியாயங்களை விட்டு, அது பிரமாணங்களை விட்டு வழி விலகி நீ அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். போய் பார்க்க போறீங்களா? நீங்க இருக்கிற மொழியை பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. தோத்திரம். அல்லேலூயா. பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பார்க்க கூடாது? என்னது? பார்க்க கூடாது. சாபம். நாங்கள் கிராமத்தில் ஊழியர் செஞ்சோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாய கட்டு, ஜாதி கட்டு, ஊருக்கட்டு, கொலைக்கட்டு, கோத்திர கட்டு, பாரம்பரியத்தை கட்டு, பிசாசு கட்டு, அந்தகார கட்டு, எல்லா கட்டும் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் உடைச்சாதான் உள்ள ஒரு ஆத்மா சபைக்குள்ளே வரும். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் சில இதை கயிறை கட்டி வச்சுருப்பாங்க. என்ன அது சில கயிறு. அப்போ பாஸ்டமாக கேட்பாங்க, இந்த கயிறு எதுக்குன்னு. அது எதுவும் திஷ்டி விழாமல் இருக்குது. என்னது? அப்போ உடனே பாஸ்டமாக கேட்பாங்க, இந்த கயிறுனால திஷ்டி விழாமல் இருக்குமா, இல்லை இயேசுவா பாதுகாப்பா, இந்த கயிறு பாதுகாப்பான்னு கேட்பாங்க. இயேசு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுதவங்க தான் அப்படி செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா அழகாக இருக்கும் பிள்ளை, அதுக்கு இங்கே ஒரு பெட்டு, அது கருப்பு பொட்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, எங்கே அந்த பிள்ளையே நினச்சினா அழகு. அது பார்த்தீங்கன்னா கையை வச்சு இழுத்து மூஞ்செல்லாம் நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தா எதுக்கு கருப்பு போட்டு வச்சுருக்கீங்க? தேஷ்டி. சாபம். அல்லேலூயா. எது பாதுகாப்பு? உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒன்று வச்சுருக்கீங்களே, என்ன வச்சுருக்கீங்க? திஷ்டி விழாமல் இருக்கிறதுக்கு. இன்னைக்கு எடுத்து போட்டுருங்கல்ல, சாபம். இதெல்லாம் சாபத்திற்குள்ளது. நாமே சாபத்தை வர வைக்க கூடாது, அது தூக்கி எறியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இயேசுவின் ரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை. ஆமென். சாபம் எதனால சாபம்? மாமிசத்துக்குரியவர்கள் சாபத்துக்குரிய வசனம் சொல்லுது. அருவருப்பானது உள்ளே வைக்கிற சாபம். அது மட்டும் வேற தேவர்களை பின்பற்றி போகிறவர்கள், அது சாபம். இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க. உபாகமம் 28:15, உபாகமம் 28:15 வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியையும் கட்டளையின் படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு மாறா கீழ்ப்படியாம போன சாபம். அல்லேலூயா. கிறிஸ்து ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து பிரமாணங்கள் என்னென்ன அறிந்து கர்த்தருக்காக வாழ்ந்த பிள்ளைகள், ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம ஸ்தோத்திர செவிசாய்க்காம போனா அதுல சாபம் நமக்கு வரும். அது சாபத்திற்கு விலகணும். கர்த்தருக்கு இன்னும் சாபம் என்ன? 1 சாமுவேல் 3:13 பாருங்க. நேரம் நமக்கு குறுகி இருக்கிறது. 3:13 பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம் அவர்களை அடக்காம போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சபைக்குள்ளே நடக்கிற பாவம் செய்கிறவன் அவன் சாபம் உள்ளவன் வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
தேவனுடைய சபைக்குள்ள என்ன சின்ன ஸ்தோத்திர சாபத்தை அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் சாபத்தை தன் குடும்பத்திற்கு வர வைத்தார்கள். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். ஏலி ஒரு பெரிய ஊழியக்காரன் தான். ஊழியக்காரனா இருந்தாலும் தன் பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது கண்டிக்காமல் தன் பிள்ளைகளை அடக்காமல் போனது நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாபத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஆமென் நீங்கள் கண்டிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். செய்யாத ஒருத்தன் பிள்ளை செஞ்சுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். இல்ல ஊழியர்கள் கண்டிக்கும் பொழுது நீங்கள் எதிர்த்துனா அதற்கு எதிர்த்து நிற்க கூடாது. அப்ப நீங்களே சாபத்துக்குள்ளாயிருவீங்க. வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், யாரா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள என்னச்சுன்னா தேவனுக்கு விரோதமான காரியத்தை பாவமான காரியத்தை செய்தா சாபம் வரும். அவங்க என்ன செய்தாங்க, பலி செலுத்துவதற்கு முன்பாக அவர்கள் என்ன ஆசாரியர்களுக்கு என்ன அந்த கறி வேணும் என்று சொல்லி மாமிசத்தை என்ன முள்ளால் குத்தி எடுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, இல்லையும் நம்ம செய்யப்படலையப்பா, அது இன்னும் பலி செலுத்தப்படலை, அவிக்கப்படலை, அது இன்னும் கொண்டு என்ன எடுக்கக்கூடாது. இல்லை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் சரியா நமக்கு என்ன போதிக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன ஸ்தோத்திரம், தேவனுக்கு செலுத்த வேண்டியதை சரியாய் நாம் செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கு மீறி போவது சாபம், அது எடுப்பது. அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே வருகிற ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அது சாபத்திற்குள்ளாய் போனது. அந்த குடும்பம் என்ன ஆண்டவர் கருத்து விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சபை அது பாழாகப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. தேவன் என்ன அது சாபம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு என்ன சாபம் என்ன? நீதிமொழிகள் 3:33 பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன வருமா, கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீடு, துன்மார்க்க யாரு? ஆமை வேதவசனம் என்ன சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரிகாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமல். ஆமை துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம், அது என்ன அதிலிருந்து விளக்கப்படணும். அடுத்த சாபம் எப்படி வருகிறது? நீதிமொழிகள் 28:27 பாருங்க. 28:27 தரித்திரனுக்கு அதை கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கோ. ஏழைகள் அசட்டை பண்ணப்படக்கூடாது. சபைகளையும் சரி எங்கேயும் சரி ஏழைகள் அசட்டை பண்ணப்படக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், நீ நல்ல நினைச்சன எல்லாத்தையும் நினைச்சனா வசதி படைச்சவங்களை போய் விருந்துக்கு கூப்பிடுறதை காட்டலாம், நீ ஏழையா இருக்கிற ஒருத்தனுக்கு விருந்து கொடுத்துப்பாரு, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடிகாரன் பார்த்துருக்கீங்களா, குடிக்கிறவனை கூப்பிட்டு போவான். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வசதி உள்ளவங்க வசதியோடு போய் உட்காந்து நம்ம ஒரு ஏழைக்கு என்ன இறங்கணும். வேதம் சொல்ல ஏழைக்கு இறங்க. கர்த்தருக்கு என்ன கொடுக்குறான், கடன் கொடுக்குறான். அதை ஆண்டவர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுப்பார். ஆமே. ஏழைகளை கொள்ளையாடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏழைகளுக்கு இறங்கி பாருங்க, கர்த்தர் என்ன அதனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார். அல்லேலூயா. நம்முடைய சபையில் சில என்ன அப்படி செய்த குறித்து ரொம்ப சந்தோஷப்படுதேன். அமைத்தோத்திரம் மறைமுகமா அப்படி இருக்கணும். என்னைக்கு நான் பப்ளிக்கா என்ன அதை செய்வது அதெல்லாம் நான் விரும்புவது அல்ல. அமைத்தோத்திரம் நம்ம என்ன அப்படி செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலுடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமா அது மனுஷன் பார்க்காம இருக்கலாம், மனுஷன் அதை குறித்து உங்களை பெருமை பாராட்டாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதற்கான பிரதிபலனை கர்த்தர் மறைமுகமாகவே தருவார். அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜபத்துக்கு வெளியரங்கமா பதில் வருவது போல தான தர்மம் அந்தரங்கமா செஞ்சு பாருங்க, கர்த்தர் வெளியரங்கமான பதிலை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய சபை அதில் வளரணும். இன்னும் அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமை ஸ்தோத்திரம். நீங்களே என்ன அப்படிப்பட்ட ஆட்களாவே வாங்குற ஆட்களை இருந்துடக்கூடாது, கொடுக்கிற ஆட்களை மாறணும். ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இந்த சாபம் எதனால் சாபம் வருகிறது? மாமிச கிரிகள் சாபம். ஆமை ஸ்தோத்திரம். அருவருப்புகள் சாபம். ஆமை தேவன் அருவருக்கிற காரியங்களை உள்ளே கொண்டு வரும் சாபம். வேற என்ன தேவர்களை பின்பற்றுவது சாபம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது சாபம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் என்ன அதை என்ன தீட்டுப்படுத்துவது சாபம். அதோடு கூட துன்மார்க்கனுடைய வாழ்க்கை சாபம். ஆமை ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்காமல் இருப்பது சாபம்.
இந்த சாபத்தை கர்த்தர் நினைச்சனா இந்த நாளில் நீக்கி போடுவாராக. இதுவரை இந்த காரியத்தில் யாராவது ஒருவர் இந்த சாபத்திற்குள்ளா இருந்தார், இது நிமித்தம் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு, உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, உங்க வேலைகள் பாதிக்கப்பட்டு, எதிர்காலங்கள் பாதிக்கப்பட்டு, குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தார், இன்றைக்கு இந்த சாபத்தின் கட்டை கர்த்தர் உடைத்து எறிவாராக. கையை வைத்து எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த சாபங்கள் என் வாழ்க்கையிலையோ என் குடும்பத்திலே என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நாள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகட்டும். இந்த சிலுவையினாலே நமக்கு வருகிற விடுதலையை இந்த கால நேரத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவாராக. அந்த சாபங்கள் மாறுவதாகப்பா. எந்த குடும்பங்கள் சாபத்தில் இருந்தா இன்றைக்கு அந்த சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அந்த சிலுவை வடிகிற இரத்தத்தினால இன்றைக்கு அந்த சாபத்தின் வல்லமை இந்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த சாபத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆமென் ஸ்தோத்திரம். அது மட்டும் தான் பேச முடியும் நினைக்கிறேன், நேரம் நமக்கு முடிஞ்சிட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். மூன்றாவது நமக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது சாபத்திலிருந்து விடுதலை, மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:14-15 வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, தம்முடைய மரணத்தினாலே பிசாசின் வல்லமை அழிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனா. எப்படி ஆனா? சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. இப்போ சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுதலை தருவார். சாத்தானின் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் வல்லமையிலிருந்து தேவன் விடுதலை தருகிறார். அப்போஸ்தலர் 10:38 பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசி. நசரேயனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கு விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம பிசாசின் வல்லமை இந்த விடுதலை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 3:8 பாருங்க. 1 யோவான் 3:8 1 யோவான் 3:8 இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்து பேசுவான். 1 யோவான், பாவம் செய்கிறவன் பிசாசினா உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கை வைத்தல்ல சொல்லுங்க. ஆமா. இன்னைக்கு பிசாசின் வல்லம் இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். இயேசுடைய அவர் தாங்க பிசாசின் வல்லம் இருந்து விடுதலை தர முடியும். ஆமா. நம்ம கையில் இருக்கிற என்ன சொன்ன எலுமிச்சம்பழம் விடுவிக்குமா? ஒரு கயிறு விடுவிக்குமா? ஒரு தாயத்து விடுவிக்குமா? அதில் எங்கே மாட்டி வச்சுருக்கீங்களே, ஒன்று ஒட்டி வச்சுருக்கீங்களே, இல்லை மறைச்சி வச்சுருக்கீங்களே, அது மேலே என்ன அது விடுவிக்குமா? ஒன்று விடுவிக்காது. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை ஒன்று தான் பிசாசின் வல்லமை விடுவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் தோத்துறோம். அது யார் ஏவான்? அவன் தான் ஏவான். அவன் என்ன செய்வான்? ஏவிட்டு இப்போ நீங்கள் என்னச்சுன்னா அதில் அலக்களிக்கப்படுதீங்க. உடனே அவன்கிட்ட போய் என்னச்சுன்னா இப்படிலாம் பிசாசு போராட்டம் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் அவன் அமைச்சு வைப்பான். அவனுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதை என்னச்சுன்னா செயல்படாமன்னா அது என்னச்சுன்னா அது கிரியை செய்யாமல் கொஞ்சம் என்ன செய்வான், நாளுக்கு அப்படியே அமைச்சு வைப்பான். அது என்னைக்காவது ஒரு நாள் கிரியை செஞ்சிடும். அவனுக்கு நீங்கள் பணம் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா மறுபடியும் என்ன செய்வான்? விட்டுருவான். ஆனால் அது முழுசும் 100க்கு 100 அழிக்கப்படணுமா? பிசாசு விடுதலை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும். எங்கே போய் நீங்கள் தலைகளை நின்னாலும் சரி, பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மளை விடுவிக்க யாராலும் முடியாது. ஆமென் தோத்திரம். அவன் என்ன செய்வான்? பிசாசு என்ன செய்வான்? வசனம் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தில் பாருங்கள், பிசாசுடைய கிரியை பாருங்கள், என்னென்ன கிரியை. மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீது எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசின கொடிய என்னச்சுன்னா. அப்போ பிசாசு என்ன செய்வான்? கொடிய வேதனை கொடுக்கும். அவன் என்ன செய்வான்? வேதனைப்படுத்துவான். அதான் பிசாசு வேலை. இன்னும் பிசாசு வேலை என்ன? லூக்கா 8:2 பாருங்க. லூக்கா 8:2 லூக்கா 17 மத்தேயு 17 என்னச்சுன்னா, மத்தேயு 17:15 பாருங்க. அப்படி வரிசை வரும். மத்தேயு 17:15 பாருங்க. மத்தேயு 17:15 ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலையும் விழுகிறான். அப்படி விழுந்தா என்ன வந்துட்டு பிசாசு எங்கே போய் தள்ளுது? அடிக்கடி எங்கே தள்ளுது? தீயில, அடிக்கடி ஜலத்தில் தள்ளுது. அப்போ அது விழுந்து என்னச்சுன்னா பிசாசு கிரிய தோத்துறான். அதனால கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதுனா பிசாசு இன்னும் என்ன செய்வான்? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் என்னச்சுன்னா 16:10 பாருங்க. மார்க் 16:10 அவளிடத்திலிருந்து அந்த 7 பிசாசுகளை துரத்திருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தி என்ன செய்தா? அறிவித்தார். என்ன செய்தி? நீங்க என்னச்சுன்னா அந்த இயேசு உயிரோடு கூட எழும்பிட்டார். அல்லேலூயா. அப்ப பிசாசு ஒருவர் விட்டு போனவா அவ வந்து நற்செய்தியை சொல்லுவா. பிசாசு போலனா துர்ச்செய்தியை சொல்லுவா. அவளுக்குள்ள என்ன செய்ய பாருங்க. ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு. பிசாசு இருந்தா துக்கப்பட வைப்போம், மற்றவங்களை அழ வைப்போம். ஆனா பிசாசு போயிட்டா அழுகிறவங்களையும் துக்கப்படுறவங்களையும் தேற்றுவோம், தைரியப்படுத்துவோம். அதான் பிசாசு என்ன போனவனுடைய இயேசுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அல்ல சொல்லுங்க. நீங்க மற்றவங்களை துக்கப்படுத்துறீங்களா, அழ வைக்கிறீங்களா? அப்ப நீ பிசாசு மகன். மற்றவங்களை நீங்க துக்கத்தை மாற்றணும், அழுகையை மாற்றணும். உங்க வாயிலிருந்து நற்செய்தி வரணும். உங்க வாயிலிருந்து எப்பவுமே என்ன நல்ல துர்ச்செய்தி வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் வராம நல்ல பாசிட்டிவ் தாட்ஸை சொல்லணும், உற்சாகப்படுத்தணும். மற்றவங்களை சோர்ந்து போக விடக்கூடாது. தேவ பிள்ளைகள் அப்படிதான் செய்வாங்க. அல்லேல சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, லூக்கா 8:2 வாசிக்கிறோம். லூக்கா 8:2 பாருங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுங்க மகதலேனா மரியாள் என்னப்பட்ட மரியாள். இந்த பிசாசு என்ன செய்யும்? வியாதிகள் கொண்டு வந்துடும். என்ன கொண்டு வந்துடும்? வியாதிகள் கொண்டு வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னா 18 வருஷமா பலவீனப்படுத்தின மகள் அப்படின்னு சொன்னான். 18 வருஷமா பலவீனப்படுத்தி வச்சிருந்த மகள், அவளை என்ன சொன்ன? விடுதலை ஆக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அப்ப அது வந்து நம்மளை பலவீனப்படுத்தும், வியாதி என்ன கொண்டு வரும், பிசாசுடைய கிரியை. அதுல 12ஆம் வசனத்தை பாருங்க. 8:12 பாருங்க. 8:12 வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விடுவான். வசனத்தை கேட்கவே விட மாட்டான், ஆட்டத்துக்கு விடுவான், கொண்டாட்டத்துக்கு விடுவான், ஏண்டா அவங்களை திண்டாட்டத்துக்கு கொண்டு விட்டுருவான். ஆனால் வசனத்தை கேட்க விட மாட்டான். என்ன கேட்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு சொக்கவே செய்யும். வசனத்தை கேட்கும் பொழுது என்னச்சுன்னா இந்த குடிகாரன் சொக்கின மாதிரி அப்படியே என்னச்சுன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே உங்கள் தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அப்படி சில நீங்கள் 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 மேக்கப் பண்ணது எங்களுக்கு தெரியும். அப்படியே கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி உருட்டிட்டு ஒரு மாதிரி வருவீங்க. இது ஆள் அவுட் ஆகி போய் உட்காந்துருக்கு, பீஸ் போன கேஸு. வசனத்தை கேட்க விடாது பிசாசு. ஒரு நாள் வசனத்தை கேட்க உடனே என்னச்சுன்னா சில நேரத்தில் உங்களுக்கு நேரம் ஆகுது மாதிரி உடனே உங்களை ஒரு ஃபீலிங் உண்டாக்கும். அப்படியே உங்கள் சேர் அப்படியே என்னச்சுன்னா ஒரு மாதிரி நெளிவீங்க. வசனத்தை வந்து நீங்கள் வளர்ச்சி அடையவன பெருக்க விடாதபடி வசனத்தை பொறிக்கிடுவான். ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை உங்களுக்குள்ளே வர விடாமல் வசனத்தை பொறுக்கிற வேலை பிசாசு வேலை. அது கேட்கணும். அல்ல சொல்லுங்க. நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுதோ பைபிளை வாசிக்கும் பொழுதோ தூங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள பிசாசு ஏதோ கிரியை செய்தார் அர்த்தம்.
விழிப்பு இருக்கணும். மற்ற நேரம்லாம் டிவி பார்க்கும்பொழுது அப்படியே கண்ணை உருட்டிட்டு பார்க்குங்க. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்கும்பொழுது மட்டும் என்னச்சுன்னா நைட்டு எத்தனை மணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒன்றும் செய்யலை. டிவியில் சீரியல் பார்க்கும்பொழுது தெரியலை, சினிமா பார்க்கும்பொழுது தெரியலை, மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கல தெரியலை, பெட்டில் படுத்துக்கிட்டு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்போல்லாம் தூக்கமே வர மாட்டேங்க. ஆனால் வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி வருது. அப்படின்னு ஏதோ இருக்கு, மேல்படியாக இருக்கான்னு அர்த்தம். சபைக்கு வெளியில் உட்காந்து இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, சபைக்குள்ளே வந்துட்டா உடனே வந்துடுது, எல்லாம் வந்துடுது. விரட்டும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. விடமாட்டோம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வசனத்துக்குள்ள என்னச்சுன்னா வளர விடாம தடை பண்ணுவான் பிசாசு. நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவான், அதை மறக்க வைப்பான். ஆனால் வசனத்தை யார் உண்மையாக ஆர்வமாக இருக்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. நீ பிசாசு என்ன செய்வான்? யோவான் 13:2 பாருங்க. யோவான் 13:2 வாசிக்கிறோம். யோவான் 13:2 அம்மை 13:2 சீமோனின் குமாரனை யூதாஸ் காரியோத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கு. போதும் போதும், நமக்கு தூண்டின மட்டும் தான் வேணும். சில ஆட்களை பிறகு கிண்டி விடுவான் பிசாசு. வேலை என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை? கிண்டி விடுற வேலை. அப்படின்னா என்னது? குழம்ப கிண்டி விட்டால் சொம்மல் அங்கெல்லாம் வரும். அப்படி தானே? அப்படி தானே? நீங்கள் தாளிச்சாதான் என்னச்சுன்னா அப்படியே வருமா வராதா? அப்படி நீங்கள் குழம்பு வச்சா தான் வரும் உங்களுக்குலோ. அப்படி சோத்துறோம். யோசித்து பாரு, கிண்டி விட்டா சாக்கடை அங்கே கிடக்கு, அது சும்மா இருக்கும். ஆனால் கிண்டி விட்டால் என்ன வரும்? வரும்ல. அதே மாதிரி பிசாசு வேலையை கிண்டி விடுகிற வேலை. சில நாத்தத்தை கிண்டி விடுவான். சில ஆட்களுடைய சமாதானத்தை என்னச்சுன்னா கிண்டி விட்டுருவான். சிலனுடைய என்னச்சுன்னா அந்த ஐக்கியத்தை கிண்டி விட்டுருவான். இப்படிலாம் வந்து என்னச்சுன்னா எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் பிசாசுடைய ஆவி. இயேசுவின் நாமத்தில் மனசில் கட்டணும். எப்படி கட்டணும்? மனசில் கட்டி இயேசுவின் நாமத்தில் அப்புறப்போ சாத்தானே அப்படி சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்கல்ல சண்டே ஸ்கூலில், அப்பால இப்போ சாத்தானே அப்படின்னு அதே மாதிரி சொல்லணும், மனசில் சொல்லணும். நீங்கள் சத்தமாக சொல்லக்கூட அவன் உங்களை சாத்தான ஆக்கிடுவான். இந்த ஐக்கியத்தில் எல்லாம் அந்த கெடுக்க வருது பார்த்தீங்களா, அந்த பிசாசை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அவன் கிண்டி விடுகிறவன் பாருங்க. அவன் காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டி அதெல்லாம் விட்டான். அடுத்து இன்னும் பார்த்து 2 தீமோத்தேயு 2:26 பாருங்க. 2 தீமோத்தேயு 2:26 2 பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிகளுக்கு நீங்கத்தக்கதாகும் சாந்தமா அவர்களுக்கு உபதேசிக்கணும். அவன் என்ன செய்வான்னா பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவன் என்ன பிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் விருப்பத்தை செய்ய, தேவ விருப்பத்தை செய்ய விட மாட்டான். அதனால இதெல்லாம் பிசாசுடைய கிருகை. இன்னொன்று என்ன? 1 யோவான் 3:8 பாருங்க. 1 யோவான் 3:8 அவன் பாவம் செய்கிறவன் பிசாசன உண்டாயிருக்கான். ஏன்னா பிசாசானவன் ஆதி பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் பாவம் செய்ய பண்ணுகிற வேலை பிசாசு வேலை. அல்லேலூயா. இந்த பிசாசின் வல்லமையை அழிக்க தான் கர்த்தர் இந்த உலகத்தில் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நமக்கு விடுதலை வருது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பிசாசின் கிரிகளை கர்த்தர் இந்த கால நேரத்தில் அழிப்பாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கல. எல்லாரும் கண்களை மூடி அமிஸ்தோத்த நேரம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து எல்லா பிசாசின் வல்லமைகள் இந்த கால நேரத்தில் அழிக்கப்படணும். அமிஸ்தோத்திர குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு வல்லமைகள், குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை கெடுக்கிற, குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, பலவீனப்படுத்துகிற அந்த பிசாசுடைய வல்லமைகள், தேவையில்லாத இச்சைகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள், தேவையில்லாத பாவத்தை விளப்பண்ணுகிற பிசாசினுடைய கிரியைகள், தீயிலையும் தண்ணீரையும் விளப்பண்ணுகிற பிசாசுடைய கிரியைகள் இந்த காலனை எல்லாம் அழிக்கப்படும்படியா எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை வயத்தை எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் நல்ல விடுதலையோடு இயேசுவை நாமத்தில் சொல்லுங்க. நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை சொல்ல நமக்கு நேரம் இல்லை. இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு அதை பயன்படுத்தினா, விசுவாசத்தோடு சொன்ன பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்கள்ட்ட ஓடி போவா. அந்த வல்லமையை தரித்து கொள்ளுங்க. தீங்கு நாள் அவனை எதிர்க்க உங்க தேவ வல்லமையை தரித்து கொள்ளுங்க.
சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், வேலைகளுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருக்கிற உறவுக்கு விரோதமாய் ஆமென் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் இன்றைக்கு எல்லாம் அழிக்கப்படுவதாக. அது அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் விடுதலை, சாபத்தின் விடுதலை, ஆமென் பிசாசின் வல்லமையின் விடுதலை, பிசாசின் வல்லமையின் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இன்றைக்கு உங்க தொழிலை கெடுக்கிற வல்லமை, குடும்பத்தை கெடுக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். அந்த பொல்லாத ஆவி மேல் ஜெயங்கொள்ளுங்கள், ஜெயங்கொள்ளுங்கள், ஜெயங்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால இன்றைக்கு விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை. இன்றைக்கு இதுவரையும் அந்த வேதனைப்படுத்துற ஆவி, அந்த பலவீனப்படுத்துற ஆவி ஆமென் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். நல்ல வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஜெபித்து முடிக்க போகிறோம். நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு பின்னால் இருக்கிற எல்லாம் இன்றைக்கு அந்த பிசாசினால் கொண்டு வந்த வியாதிகள் ஆமென் மாறி போவதாக. உங்க குடும்பத்துக்குள்ள வளர்ச்சி அடைய முடியாதபடி, பெருக முடியாதபடி இருக்கிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நல்ல விடுதலையோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு விசுவாசத்தோடு உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நுகத்தை முறிக்க, பலவீனத்தை மேற்கொள்ள, போராட்டத்தை மேற்கொள்ள, பிரிவினையை மேற்கொள்ள, சமாதானத்தை கெடுக்கிற வல்லமையை மேற்கொள்ள, சந்தோஷத்தை கெடுக்கிற வல்லமையை மேற்கொள்ள, அந்த வல்லமை தேவ வல்லமை. இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் இன்றோடு அழிக்கப்படணும். இன்னும் என் வாழ்க்கையில கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தில் கிரியை செய்ய அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்ய அதிகாரம் இல்லை, என் வாழ்க்கையில கிரியை செய்ய அதிகாரம் இல்லை, என் தொழில கிரியை செய்ய அதிகாரம் இல்லை, என் வேலையில கிரியை செய்ய அதிகாரம் இல்லை, என் சபையில கிரியை செய்ய அதிகாரம் இல்லை. நல்ல ஏகோபித்து கரங்களை தட்டி விடுதலையை பெற்றுக்கொள்ள எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் Uradana rada 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 diga dana rada raga dana rada 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி. ரதன ரதன ரத ரதன ரதல யந்தன ரதல ரதல ரபபபல யந்தல ரபப. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டா, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் இயேசுவின் நாமத்தில், இயேசு காலால் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி பாவத்தின் மேல வெற்றி, நாமே சாபத்தின் மேல வெற்றி, பிசாசின் வல்லமை மேல வெற்றி. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. இன்னைக்கு 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 அந்த சரீரத்தில் வியாதி மாறுகிறது, பல நாட்கள் போராட்டம் மாறுகிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தில் கிரியை செய்கிற தேவையில்லாத பொல்லாத காரியத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவியின் விடுதலை இன்னைக்கு இன்னைக்கு இப்போ 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 இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. அந்த விடுதலை விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. வெற்றி 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 வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி. எல்லா வியாதிகள் நீங்கட்டும், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், எல்லா சாபத்தை இயேசுவின் நாமத்தில் முறியட்டும். எல்லா பிசாசின் வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், சூனியத்தின் வல்லமைகள், ஏவலின் வல்லமைகள், எல்லாம் சூனியமாக்குற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு விடுதலை, இப்போ 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 ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஜெயம் எடுக்கிறோம் ஐயா, ஜெயம் எடுக்கிறோம் ஐயா, ஜெயம் எடுக்கிறோம் ஐயா, ஜெயம் எடுக்கிற ஐயா. எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையை சுமந்து அதில் நம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்ததினால எங்களுக்கு கிடைக்கிற பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, பிசாசின் வல்லமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை. இந்த கால நேரத்தில் நாங்கள் எல்லாம் சுதந்திரிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆவியானங்களை நடத்தும், தீங்குகளுக்கு விலக்கி ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமா என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.